இப்போ நான் டபுள் டக்கர் படம் பார்க்க வந்தேன். டபுள் டக்கர் படம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்கு சம்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சமான படமா இருக்கும். ஏஞ்சல் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்ன்னு சொல்லிட்டு ஏஞ்சல் பொம்மையை வச்சு சூப்பரா பண்ணிருக்காங்க. நம்ம மன்சூர் அலிகான் சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கும் அவர் வந்து இந்த கதையை கேட்டு நடிப்பாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிருக்க மாட்டாங்க. இந்த படத்துக்கு இந்த கதையை கேட்டு நடிச்சது வந்து பாத்தீங்கன்னா அவரோட சான்ஸ் அவர் சூப்பரா பண்ணிருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா கருணாகரன் சார் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிருக்காரு. அப்புறம் வந்து காளி வெங்கட் சார் அவரும் அந்த பொம்மை ரெண்டு பேரும் இன்னொரு காமெடியன் பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது. அவங்க ரெண்டு பேரும் நல்லா பண்ணிருக்காங்க. கன்ஃபார்மா இந்த படம் வந்து ஒரு காமெடி ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி எது நினைச்சுலாம் வராங்க. ஒரு என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்க்க வந்தா நல்லா சிறப்பா பார்த்துட்டு போலாம் சார். இதுதான் நீங்க வந்து கேக்குறீங்க தெரியுமா, குழந்தைங்களுக்கு சம்மருக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாயா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த படத்தை வந்து பப்ளிசிட்டி பண்ணாங்கன்னா கன்ஃபார்மா இந்த படத்தை நிறைய பேர் பார்க்க வருவாங்க சார். குழந்தைங்களாம் சூப்பரா பண்ணிருக்காரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ராகவரன்ஸ் சார் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சனா பேய் படம் அந்த மாதிரி காட்டும் போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மாதிரி இதே மாதிரி பொம்மை படம் வந்து இந்த படத்தை வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க சார் டேரக்டர். பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பேர்லாம் வரல. மியூசிக் எல்லாம் சூப்பரா சிறப்பா அவங்களுக்கு கொடுத்த காம்பினேஷனை மியூசிக்ல சூப்பரா பண்ணிருக்காங்க சார். சாங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரியமான சாங்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது. சாங்ஸ் எல்லாம் வந்து இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணிருக்காங்க சார். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் நடிச்சாங்க பேரு டக்குன்னு வர மாட்டேங்குது. யாஷிகா வந்து அது வந்து மன்சூர் அலிகான் வந்து சும்மா ஒரு டிவில அந்த படத்துக்கோசம் பாக்குறாரு. அது படத்தா பார்த்துட்டு போயிடும். அது வன்முறை ஒரு மாதிரி பார்த்தா அது செய்யாது. டபுள் டக்கர் மீனிங் இதுதான் டபுள் டக்கர் தான் அந்த பொம்மை தான் சார். நீங்க சொல்றீங்க தெரியுமா டபுள் டக்கர், இப்ப கேட்டீங்க பாருங்க ஆன்சர் தான் நான் சொல்லுவேன். டபுள் டக்கர் தான் அந்த பொம்மை தான். ஏஞ்சல் தான் ரைட் ஏஞ்சல் தான் அந்த டபுள் டக்கருக்கு மீனிங். லெப்ட் ரைட்னா இப்போ நம்ம பெரிய பெரிய ஆள்லாம் இருக்கும்போது பாடி கார்டு வச்சிருப்பாங்க தெரியுமா லெப்ட் ரைட்னு. அதே மாதிரி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் ரைட் வந்து இந்த ஏஞ்சல் தான். கதை சூப்பரா இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா 85 வயசுல இறக்க வேண்டியவர் வந்து 45 வயசுல இறந்த மாதிரி காட்டி அந்த படத்துல லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. டபுள் டக்கர் என்ன கதை சொல்லிருக்காங்க மெயின்ஸ்ல வந்து டபுள் டக்கர் டபுளா கிடைச்சா லைஃப் எப்படி டக்கரா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு படம் வந்து என்டர்டைன்மெண்டா நல்லா சூப்பரா இருக்கும். ஒரு காதலிச்ச பொண்ணு பிரியற நிலைமை வந்து அவனுக்கு எப்படி கிடைக்கும், ஸோ அவனோட இன்னொரு லைஃப் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்றாங்களா பூலகத்துல ஒரு தப்பு பண்ணிட்டா மறுபடியும் வருவாங்க மாதிரி. அது ஒரு டிஃப்ரெண்டா சூப்பர் லைஃப்ல வந்து நம்ம என்னதான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி என்ன நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி மைண்ட் செட் வந்து ரெண்டாவது ஒரு விட்டு போனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு கூட ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்ச நம்ம நல்லா தான்